வணக்கம் நண்பர்களே. கல்வி வளர்ச்சி நாள், பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. காலையிலேருந்து நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. குரூப் 1 விட ரொம்ப கம்மி. குரூப் 2ல் வெறும் 50 போஸ்ட் தான் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு குரூப் 2 ஏலையும் வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் என்னென்னா உங்களுக்கே தெரியும், போன வாரம் வரைக்கும் போன குரூப் 2ல் வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. சொன்ன தேதியில் பரிச்சை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன். மற்றபடி வேகன்சி வந்து ஃபைனல் கிடையாது. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இல்லாமல் 150 கொஸ்டின் ஜிஎஸ்ஸாக இருக்குது. ஒரு வகையில் அதை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக இதுதான் அப்படின்னு சொல்லும்போது சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்னொன்று, இப்போ குரூப் 4 கஷ்டம்தான். நானும் உங்களுக்கு வீடியோ போட்டேன், என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நவரும். நான் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னம்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இல்லை, சும்மா பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 இயராக என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்களே மற்ற வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்க, வாங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த ஃபயர் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, 2 நாள் ஆயிடுச்சு, விட்டுட்டோம். அடுத்த கட்டத்தை பார்ப்போம். நடந்துருச்சு. நடக்க போகிறத பற்றி நம்ம யோசிப்போம். திரும்பவும் தயானந்த சரஸ்வதி கோ பேக் டு வேதா சொன்ன மாதிரி, வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நாம் சமச்சீர் புக்கை நோக்கி செல்லுவோம். நம்பிக்கை வைப்போம். அந்த புக்கில் தான் கேள்வி வரும்னு சொல்லி நம்பிக்கை வைப்போம். நடந்து முடிஞ்ச தமிழ் தேர்வு மாதிரி அடுத்த தமிழ் தேர்வு இருக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம். அந்தளவுக்கு நம்ம எல்லாருமே ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டோம். ஸோ நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகலாம். நான் சப்ஜெக்ட் பார்க்கலான்ட்டு இருக்கேன். எனக்கு அது மட்டும்தான் தெரியும். ஏன்னா நானும் நிறைய அடிபட்டிருக்கேன். முதல்ல சமச்சீர் புக்கை நான் தான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு எக்ஸாம் எழுதி பழைய புக்கு 5 தடவை படித்ததுக்கப்புறம் புது புக் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் 2 ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையை கட் பண்ண அந்த வார்த்தையை போட்ட ஆன்சரு பூரா ஒன்லைனில் தான் இருக்கும். அப்படி தான் படிக்க ஆரம்பித்தேன் முதல் எக்ஸாமு. முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை நான் தான் ஃபேஸ் பண்ணேன், என்னோட பேட்ச்சு. அதே மாதிரி யூபிஎஸ்சி வரும்போது சிசெட் முதல்ல நான் தான் ஃபேஸ் பண்ணோம். இந்த மாதிரி நிறையா அடி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்னன்னா, இங்கே ஓலைச்சுவடி பேட்ச் முதல்ல. பட் இது இருக்காது, அடுத்து தொடராது அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு சப்ஜெக்ட் பக்கம் போவோம். இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து நான் சப்ஜெக்ட் வீடியோ போடுவேன். அதுக்கு சப்ஜெக்ட் மேலே விருப்பம் இல்லாதவங்க கமெண்ட் போடாதீங்க. படிக்கலாம் அப்படிங்கிறவங்க மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லி பாருங்கள். தேங்க்யூ.